ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கடந்த ஜூலை திங்கள் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் 3768 என்கின்ற இலக்கோடு 13 அரசு சேவை துறைகள் 43 வகையான சேவைகளை தருகின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 6632 முகாம்கள் 15 துறைகளின் சார்பில் 46 வகையான சேவைகள். பெருநகர சென்னை மாநகராட்சி போன்ற நகர்ப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று 13 வகையான துறைகளின் சார்பில் 43 வகையான சேவைகள் வழங்கும் திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை 3768 இடங்களிலும், ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 6232 இடங்களிலும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த முகாம்களின் எண்ணிக்கை 10,000 என்று நிர்ணயிக்கப்பட்டு இந்த முகாம்கள் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை கடந்த 2 மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 5474. 10,000 என்கின்ற இலக்கோடு தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாம்களில் இதுவரை 50% கடந்திருக்கிறது. 5474 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களின் மூலம் பெறப்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள் 43,70,449 அலுவலர்களால் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சரியான பதிலும் அனுப்பி எவ்வளவு காலத்திற்குள் இது முடிவடையும் என்கின்ற விவரங்களையும் அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் முழு நிறைவடைகிற வகையில் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான திருப்தி அளிக்கிற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை
200 மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது. ஒரு வார்டுக்கு 2 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 202 முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலேயும் 50% கடந்து இந்த முகாம்கள் நடத்தும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 198 முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வட்டத்திற்கு 2 என்கின்ற வகையில் நடத்தப்படுகிற இந்த முகாம்கள் சென்னையை பொறுத்தவரை 50% கடந்து மிக சிறப்பான வகையில் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு தன்னிறைவை தந்து கொண்டிருக்கிறது. நான் முதலிலே சொன்னதைப் போல 13 துறைகளின் வாயிலாக 43 வகையான சேவைகளை வழங்கும் இந்த முகாம்களில் ஒவ்வொரு முகாமிலும் 2000-3000 பேர் என்கின்ற வகையில் விண்ணப்பங்களை அளித்து தீர்வு கண்டு வருகிறார்கள். இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதற்கான விண்ணப்பங்களும் தரப்படுகிறது. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தருகிற அளவுக்கு ஒவ்வொரு முகாமிலும் தன்னார்வலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளர் பெருமக்களுக்கு உதவுகிற வகையில் 3 சக்கர வாகனங்களோடு தன்னார்வலர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த முகாம்களை அத்துணை சேவை துறைகளுடன் இணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே எல்லா இந்த பருவநிலை காலங்களில் வருகிற அந்த நோய் தொற்றுகள் தானே தவிர புதிய நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. இந்த முகக்கவசம் அணியினோம் போனோம் அந்த மாதிரியான ஒரு பதட்டமும் எதுவும் இல்லை. அண்மையில் ஒரு பீதி கிளப்பி விடப்பட்டது. கேரளாவில் அந்த மூளையை தின்னும் அமீபா என்கின்ற ஒரு புது நோய் பாதிப்பு பற்றி ஒரு பரவலான பதட்டம் கிளப்பிவிடப்பட்டது. இந்த நோய் குறித்து நான் ஏற்கனவே 2-3 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள், மாசுபடிந்த நீர், நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர், அந்த குளங்களில் பெரிய அளவில் சேறு படிந்திருக்கிற காரணத்தினால் அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ், அமீபா என்கின்ற வைரஸ், அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இது கேரளாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. இது தொற்று நோய் அல்ல. ஒரு மூளை தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ அவர் அருகில் அமர்ந்தாலோ கொரோனா வைரஸ் போன்று இது தொற்றும் பாதிப்பு உள்ளதல்ல. என்றாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது, தமிழ்நாட்டிலும் கூட தூர்வாரப்படாத குளங்குட்டைகள், மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர், இதில் குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நீரை தூய்மைப்படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை தவிர வேறு எதுவும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதற்கான பதட்டத்தை நாம் எங்கேயும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது இப்போ நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த குளங்கள், குட்டைகள், உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அதை பண்ணுறாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், சானிட்டரி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற பொறுப்புகளில் பணியாற்றுபவர்கள் மாநகராட்சி மாதிரியான இடங்களில் இதை அடிக்கடி ஆய்வு செய்து அதில் குளோரின் போடுறாங்களா, அபேட் தெளிக்கிறாங்களா, இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இதுவரை தென்படவில்லை. இது மாதிரி எந்த புகாரும் இது வரைக்கும் வரவும் இல்லை.
நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த முகாம்களை பொறுத்தவரை கடந்த மாதம் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் 38லும் ஒரு வாரத்திற்கும் 38 என்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் வாரம் 38 முகாம்கள் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்த சனிக்கிழமை 36 இடங்களில் நடத்தப்பட்டது. சென்னை, ஊட்டி நீங்களாக 36 நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்த வாரம் 38 நடத்தப்பட்டது. போன வாரம் 38 நடத்தப்பட்டது. இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்திலும் நடத்தப்படுகிற இந்த முகாமில் இதுவரை 55,000 பேர், 57,000 கடந்த வாரம் 57,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், அதற்கு முந்தைய வாரம் 55,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், அதற்கு முந்தைய வாரம் 48,000, அதற்கு முந்தைய வாரம் 44,000. இப்படி கடந்த 4 முறை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களை பொறுத்தவரை கடைசியாக நடந்தது 30. ஒவ்வொரு முகாமிலும் நான் சொன்ன இந்த எண்ணிக்கையில் நடத்தப்பட்டு இருக்கிறது. வருகிற சனிக்கிழமை 37 அல்லது 36 இடங்களில் நடத்தப்படும். சென்னையை பொறுத்தவரை 15 முகாம்கள் திட்டமிடப்பட்டது. அது 15 மண்டலங்களுக்கு ஒவ்வொன்று என்கின்ற வகையில். அதில் 15ம் ஆல்டர்னேட் வீக்ஸுங்கிற மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடத்தப்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. ஒரு வட்டாரத்திற்கு 3 என்கின்ற விகிதத்திலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 5 என்கின்ற வகைகளிலேயும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலேயும் வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலேயும் 1256 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அடுத்த வருடம் 2026 ஜனவரி 15க்குள் இந்த 1256 முகாம்களும் நடத்தப்பட்டுவிடும். இல்லை, அவர் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த மூச்சு விடுவதில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமம், இன்றைக்கு ட்ரக்கியாஸ்டமி என்கின்ற அந்த தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் செய்து மூச்சு விடுதலை எளிதாக்குகிற ஒரு கருவி பொருத்தப்படவிருக்கிறது. அந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். அது பேசுகிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அது அவர் பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிறத அவர் மறுபரிசீலனை பண்ணுறாங்க. இது இவ்வளோ ஜிஎஸ்டியை ஏற்றினது அவங்க தான், குறைக்கிறதா சொல்கிறதும் அவங்க தான். ஏற்றிருக்கவும் வேணாம், இவ்வளோ நாள் மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கவும் வேணாம்.